உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்ததான ஒரு நபர் ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு இரவில் டியூட்டி. மேல் அதிகாரி வந்து பார்த்தபோது அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பி அந்த அதிகாரி அவரை சத்தம் போட்டு இருக்கிறார். இவருக்கு உடனே கோபம் உச்சத்துக்கு போய்விட்டது. அந்த கோபத்தில் என்ன செய்வது என்று அறியாமல் தன்னுடைய காலில் இருந்த ஷூவை கழற்றி அந்த அதிகாரியை அடித்து விட்டார். என்ன கடைசியில் அவருடைய வேலை போய்விட்டது. மனைவி பிள்ளைகளோடு கூட தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டார். எல்லா சிலாக்கியத்தையும் இழந்து போனார். குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம், பிள்ளையுடைய படிப்புகள், வளர்ப்பு எல்லாம் பாதிக்கப்பட்டது. அவர் ஒழுங்காக கோவப்படாமல் இருந்து மன்னிப்பு கேட்டிருந்தால் வேலையை தொடர்ந்திருக்கலாம். மாதம் இப்பொழுது 40,000 ரூபாய் பென்ஷன் கிடைத்திருக்கும். எல்லாவற்றையும் அந்த கோபத்தினால அதனுடைய விளைவு எல்லாம் இழந்து விட்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மோசே என்கிறதான ஒரு தலைவர் ஆண்டவர் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது ஜனங்கள் தண்ணீர் கிடைக்காததுனால முறுமுறுத்தார்கள். அந்த தலைவனாகிய மோசேக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆண்டவரும் அதை கேட்டார். ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், நீ அந்த கன்மலையை பார்த்து பேசு, தண்ணீர் வரும் என்றார். மோசேக்கு ஜனங்கள் மேல் கோபம், இவர்கள் கலகம் பண்ணினார்களே என்று சொல்லி பேசி டென்ஷன் ஆகி தன்னுடைய கரத்தில் இருந்த கோலினால அந்த கண்மலையை 2 முறை அடித்தார். ஆண்டவர் சொன்ன விதமாக தண்ணீரும் வந்தது. ஜனங்களும் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். ஆண்டவரை மோசே விசுவாசியாமல் போனபடியினால அந்த பாலும் தேனும் ஓட இருக்கிறதான அந்த கானான் தேசத்துல பிரவேசிக்க சிலாக்கியத்தை அவர் இழந்து போனார். ஆண்டவரே பொறுமையாய் இருக்கும்போது, ஆண்டவரே தம்முடைய ஜனங்கள் மேல் கோபப்படாமல் இருக்கும்போது வழி நடத்துகிற மோசேக்கு ஏன் கோபம்? வேதம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 சொல்லும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் கோபம் சூரியன் மறைவதற்குள்வதாக தனியே கடவுது. ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்வா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நாம் கோபப்படாமல் பொறுமையாயிருப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். Like, subscribe and share to spread our Lord's love.